வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதல்ல டீப் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து மெஷின் லேர்னிங்கினுடைய ஒரு சப் ஃபீல்டு தான் நம்ம டீப் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்தெந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்றோமோ, அதே ப்ராப்ளத்த நம்ம டீப் லேர்னிங் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ண முடியும். சரி, மெஷின் லேர்னிங் வச்சே நம்ம சால்வ் பண்றோமே! எதுக்காக டீப் லேர்னிங் போணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டீப் லேர்னிங்கினுடைய அவுட்புட் அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங்கின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி கிடைக்கிற அவுட்புட் அக்யூரசிய விட நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது, எனக்கு அவுட்புட் அக்யூரசி வந்து 95% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே ப்ராப்ளத்த நான் டீப் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது, எனக்கு மோர் தென் 95% கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதேபோல இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு நம்மளுடைய ஹியூமன் பிரெயினுடைய ஒரு மிமிக் வெர்ஷன் தான் இந்த டீப் லேர்னிங். அதாவது அ நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுமோ, அதே மாதிரி நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஒரு டேட்டாவ அல்லது ஒரு ப்ராசஸ் பண்ணுச்சுன்னா, அதுக்கு பேர் தான் நம்ப டீப் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ, இந்த மாரி ஒரு டேட்டாவ ஒரு இன்ஃபர்மேஷன ப்ராசஸ் பண்றதுக்கு எப்படி நம்மளுடைய ஹியூமன் பிரெயினுக்கு நெறைய நியூரான்ஸ் தேவைப்படுதோ, அதே போல டீப் லேர்னிங்க்கும் ஒரு ஆர்க்கிடெக்சர் தேவைப்படுது. அதுக்கு பேரு தான் நம்ப நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நம்ப சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப முதல்ல நம்ப நியூரான்ஸ பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ப நியூரல் நெட்வொர்க்ஸ பத்தி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் உடைய ஒரு பிக்சர். ஒரு 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 வியூவ வந்து நம்ப ஒரு ஸ்கிரீன்ஷாட், ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம இமேஜஸ் வச்சிருக்கோம். இதுல பாருங்க நெறைய நியூரான்ஸ் இட் இஸ் கனெக்டட் வித் நெறைய நர்வ்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெறைய பாருங்க, நெறைய பல்சஸ், நெறைய சிக்னல்ஸ் அதுக்கு போய்க்கிட்டே இருக்கு. அத வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு, அந்த நியூரான்ஸ ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்க வேணாம். ஒரே ஒரு 3 டெர்மினாலஜி நம்மளுடைய ஹியூமன் பிரெயின்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க்ஸ புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 டெர்மினாலஜி ஆக்ஷன், சினாப்சிஸ், தென் டென்ட்ரஸ். ரொம்ப டீப்பாலாம் நம்ம போறதில்ல. என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த டென்ட்ரிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க நெறைய நியூரான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ளார செல் பாடி இருக்கு. நியூரான்ல இருக்கிற ஒரு செல் பாடி. ஸோ இந்த டென்ட்ரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு செல்ல இருந்தும் இந்த நியூரான்குள்ளார இருக்கிற அந்த செல்ல இருந்து என்ன பண்ணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அதாவது நம்ம இதுல டேட்டான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன வாங்கிக்கும். போல நாட் ஒன்லி இந்த செல் பாடி, இந்த நியூரான்ஸ் கிட்ட இருந்து மட்டும் இல்ல. அ என்வைரன்மென்ட் கிட்ட இருந்தும் இது வந்து என்ன பண்ணும்னா, டேட்டாவ ஃபுல்லா கலெக்ட் பண்ணும். ஓகேங்களா? நம்ம கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி வச்சு நம்ம சொன்னோம்னா, பின்னாடி நியூரல் நெட்வொர்க்ஸ் பத்தி பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த டேட்டாவ எல்லாம் கலெக்ட் பண்ணி, அந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்றதுடைய வேலை இந்த டென்ட்ரிசினுடைய வேலை. ஓகேங்களா? ஸோ டேட்டா மட்டும் போதுமா இது ப்ராசஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பத்தாது. இதுக்கு வந்து நெறைய சிக்னல்ஸ் தேவைப்படுது. அதாவது அந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த அ சிக்னல்ஸ் வந்து எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த செல் பாடி நெறைய சிக்னல்ஸ், வீக் சிக்னல், ஸ்ட்ராங் சிக்னல் நெறைய சிக்னல்ஸ வந்து அனுப்பும். ஓகேங்களா? அ அதாவது இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சிக்னல்ஸ இது வந்து இந்த நியூரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்.
இந்த ஆக்ஷனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ப்ரொடியூஸ் பண்ற இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல கெமிக்கல் சிக்னலா, அதாவது ப்ராசஸ் பண்றதுக்கு தேவையான சிக்னலா மாத்தி, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அனுப்பும். ஓகேங்களா? ஸோ, இத வந்து நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த சிக்னலுக்கு பேரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அல்லது கெமிக்கல் சிக்னல். ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல கெமிக்கல் சிக்னலா மாத்தி இது அனுப்புது. ப்ராசஸ் பண்றதுக்கு தேவையான சிக்னலா மாத்தி அனுப்புது. ஸோ, இந்த சினாப்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜங்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அனுப்பும். எதுக்கு? நம்மளுடைய டென்ட்ரிஸ்க்கு அனுப்பும். அதே போல ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஒரு ஜங்ஷனா இந்த சினாப்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்ப இது 3மே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணிக்குது. ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ராசஸ் பண்ணுது டேட்டாவ. ஓகேவா? ஒரே ஒரு நியூரான வச்சு நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது. நெறைய நியூரான்ஸ் வேணும். நெறைய நியூரான்ஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிக்கிட்டே இருக்கும். பாஸ் ஆயி தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்ட்டான அவுட்புட் ஜெனரேட் ஆகும். அந்த கரெக்ட்டான அவுட்புட் ஜெனரேட் ஆகுறதுக்கு நாட் ஒன்லி டேட்டா மட்டும் தேவைப்படாது. அதுக்கு தேவையான அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராசஸிங் நடக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப வாங்க நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் பாருங்க இன்புட் கூடவே சேர்ந்து நம்ம பயாஸையும் அனுப்புவோம். அந்த பயாஸ் எப்பயுமே ஒண்ணா இருக்கும். நம்ம பின்னாடி வரப்போற அடுத்த வீடியோஸ்லலாம் பயாஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீப்பா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இன்புட்ஸையும் அனுப்புறோம், பயாஸையும் அனுப்புறோம். ஸோ இந்த இன்புட் இந்த டேட்டா மட்டும் பத்தாது. அதுக்கு தேவையான ப்ராசஸிங் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அ நெறைய கெமிக்கல் சிக்னல்ஸ் தேவைப்படுது இல்லையா? கெமிக்கல் சிக்னல்ஸ். ஸோ இங்க நாம அத சொல்றது வெயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இன்புட்டும் போகுது, வெயிட்டும் போகுது. ஸோ இது 2யும் எடுத்துக்கிட்டு அந்த நியூரான் இது வந்து நியூரான்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது 2யும் எடுத்துக்கிட்டு ஒரு நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன். எப்படி வந்து நம்மளுடைய டென்டிஸ் ஒரு ப்ராசஸ் பண்ணுதோ, ஒரு ஃபங்ஷன் பண்ணுதோ, அதே போல இங்க நம்மளுடைய இந்த நியூரல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய நியூரான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் மூலியமா நமக்கு அவுட்புட்ட குடுக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு இந்த நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. பாருங்க. ம். இப்ப பாருங்க. இதுல வந்து நம்ம லேயரா பார்த்துக்கலாம். இது பாருங்க. இந்த ரவுண்டா இருக்கிறத வந்து தான் நம்ம நியூரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டர் டெர்மினாலஜில இத ப்ராசஸிங் எலமெண்ட் அப்படின்னும் சொல்லலாம். அல்லது நோட் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க ஒவ்வொரு நியூரானும் இருக்கு. ஓகேவா? இத வந்து நம்ம லேயர்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நெறைய நியூரான்ஸ் வந்து சேர்ந்தத நம்ப லேயர்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த லேயருக்கு நம்ப இன்புட் குடுக்குறோமோ, அந்த லேயர நம்ப இன்புட் லேயர் அப்படின்னு நம்ப சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இன்புட் லேயர்ல பாருங்க நெறைய டேட்டாவ நம்ம குடுக்குறோம். எதுக்கு? ப்ராசஸ் பண்றதுக்காக வேண்டி அலாங் வித் அது மட்டும் பத்தாது. எப்படி வந்து நம்மளுடைய ஹியூமன் பிரெயினுக்கு நெறைய எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல்ஸ் தேவையோ, அதே போல இங்க வெயிட்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அலாங் வித் வெயிட்ஸோட நாம இன்புட் லேயருக்கு நம்ம குடுப்போம். ஸோ குடுக்கும்போது பாருங்க, ஒவ்வொரு நியூரானும் இன்னொரு நியூரானோட அதாவது ஒவ்வொரு ப்ராசஸிங் எலமென்ட்டும் இன்னொரு ப்ராசஸிங் எலமென்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். லிங்க் ஆயிருக்கும். ஓகேங்களா? எப்படி சினாப்சிஸ் வந்து ஒரு நியூரானையும், இன்னொரு நியூரானையும் கனெக்ட் பண்றது மாரி, இங்க நாம சொல்றது இதுக்கு பேரு லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நோடுமே இன்னொரு நோடோட கனெக்ட் ஆயி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ
இன்புட் லேயருக்கு அடுத்த லேயர் வந்து ஹிடன் லேயர். ஸோ ஹிடன் லேயர் எத்தன வேணாலும் இருக்கலாம். நம்ம பின்னாடி வரப்போற வீடியோஸ்ல நெறைய டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஸோ அத நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு யூசுவலா புரியும். இது வந்து ஒரு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க். ஓகேவா? ஒரு இன்புட் லேயர் இருக்கு. ஒரு ஹிடன் லேயர் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுவுமே இந்த ப்ராசஸிங் எலிமெண்ட் ப்ராசஸ் பண்ணி இன்னொரு நோடுக்கு குடுக்கும். அங்க ஒரு ப்ராசஸிங் நடக்கும். ஓகேங்களா? கடைசியா எல்லாமே அதாவது ஒவ்வொரு இதுலயுமே ஆக்டிவேஷன் ஃபங்ஷன், நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, டேட்டாவையும் எடுத்துக்கும், வெயிட்ஸையும் எடுத்துக்கும். எடுத்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் குடுக்கும். ஓகேவா? அது இன்னொரு நோடுக்கு போகும். அங்க ஒரு ப்ராசஸிங் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி ப்ராசஸ் ஆயி நம்மளுக்கு என்ன பண்ணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவுட்புட் லேயர். அதாவது நம்மளுடைய அவுட்புட்ட ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வெயிட்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் ஒண்ணு தான். அதாவது நம்மளுக்கு டிசையர்டான கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணும்னா, இந்த வெயிட்ஸ அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க் நம்மளுக்கு டிசையர்ட் அவுட்புட் நம்மளுக்கு குடுக்கும். ஓகேவா? ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு டீப் லேர்னிங் அப்டின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அ ஸோ இனிமேட்டு வரப்போற வீடியோஸ்ல நம்ப இன்னும் டீப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.